வணக்கம் நண்பர்களே. 2026 ETF ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்வதற்கு என்னென்ன செக்டார் இருக்குது, அது என்னென்ன ETF இருக்குதுன்னு நீங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு மோதிலா ஒஸ்வால் நாஸ்டாக் 100 ETF ஃபண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஹாங்சங் பீஸ் அப்படின்னு நிப்பான் இந்தியாவோட ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கோல்டு சில்வர் நல்லா ஏறிட்டு இருக்குது. இப்போ கோல்டு டேரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டு பீஸில் பண்ணலாம், சில்வர்னா சில்வர் பீஸில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெட்டல் செக்டார் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஐசிஐசி பொட்டன்ஷியல் நிஃப்டி மெட்டல் ETF ஃபண்டுன்றது நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பாரத் 22 ஃபண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்கிங் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே வந்து ஒரு டாப் 50 பொட்டன்ஷியலான ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ஜூனியர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் ஐடி பிசி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மா செக்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஃபார்மா பிசி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் செக்டர்ஸ் அண்ட் தென் டாப் ETF ஃபண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு மேலும் தகவலுக்கு கீழே உள்ள நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.